நம்ம ஆர்சிபி கேகேஆர் கூட ஒரு ரன்ல தோத்துலேருந்து மனசே சரியில்லைங்க. இனிமேல் வீடியோ போட வேண்டாம் அப்படியே விட்டுருந்தாங்கன்னு நினச்சேன். இன்னும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஒரு வருஷம் காத்திருக்கணுங்க அடுத்த ஐபிஎலுக்கு. அப்போ தாங்க நம்ம நண்பர் வந்து கமெண்ட் பண்ணாருங்க, ப்ரோ ஆர்சிபி பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லுங்க ப்ரோ, கால்குலேஷன் பண்ணுங்க ப்ரோன்னு சொன்னாருங்க. அவருக்காண்டி தாங்க முக்கியமாக அந்த வீடியோங்க. அப்படியே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாங்க. இன்னைக்கு நடக்க போகிற நம்ம டிசிக்கும் ஜிடிக்கு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிச்சாலுமே பிரச்சனை இல்லைங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஜிடி ஜெயிச்சா கொஞ்சம் நல்லதுங்க. அடுத்து நம்ம ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கண்டிப்பாக வின் பண்ணிடணுங்க. அடுத்து நம்ம கேகேஆருக்கும் பஞ்சாப்க்கும் நடக்க போகிற மேட்ச்சில் கண்டிப்பாக பஞ்சாப் வின் பண்ணுங்க. அடுத்து டெல்லிக்கும் மும்பைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் நம்ம டெல்லி வின் பண்ணுங்க. அடுத்து நம்ம லக்னோக்கும் ஆர்ஆருக்கும் நடக்க போகிற மேட்ச்சில் நம்ம ஆர்ஆர் வந்து வின் பண்ணுங்க. அடுத்து நம்ம ஜிடி ஆர்சிபிக்கு மேட்ச்சில் நம்ம ஆர்சிபி கண்டிப்பாக வின் பண்ணிடணுங்க. அடுத்து சிஎஸ்கே ஹைதராபாத் மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கே கண்டிப்பாக வின் பண்ணுங்க. அடுத்து கொல்கத்தாக்கும் டிசிக்கு நடக்க போகிற மேட்ச்சில் நம்ம டிசி கண்டிப்பாக வின் பண்ணுங்க. அடுத்து லக்னோ மும்பை மேட்ச்சில் நம்ம மும்பை கண்டிப்பாக வின் பண்ணுங்க. அடுத்து சென்னை பஞ்சாப் மேட்ச்சில் நம்ம சென்னை கண்டிப்பாக வின் பண்ணுங்க. அடுத்து ஹைதராபாத் ராஜஸ்தான் மேட்ச்சில் நம்ம ராஜஸ்தான் கண்டிப்பாக வின் பண்ணுங்க. அடுத்து மும்பை கொல்கத்தா மேட்ச்சில் நம்ம மும்பை கண்டிப்பாக வின் பண்ணுங்க. அடுத்து ஆர்சிபி ஜிடி மேட்ச்சில் நம்ம ஆர்சிபி கண்டிப்பாக வின் பண்ணுங்க. அடுத்து பஞ்சாப் சென்னை மேட்ச்சில் நம்ம சென்னை கண்டிப்பாக வின் பண்ணுங்க. அடுத்து லக்னோ கொல்கத்தா மேட்ச்சில் நம்ம லக்னோ கண்டிப்பாக வின் பண்ணுங்க. அடுத்து மும்பை ஹைதராபாத் மேட்ச்சில் நம்ம ஹைதராபாத் கண்டிப்பாக வின் பண்ணுங்க. அடுத்து டெல்லி ராஜஸ்தான் மேட்ச்சில் ராஜஸ்தான் கண்டிப்பாக வின் பண்ணுங்க. அடுத்து ஹைதராபாத் லக்னோ மேட்ச்சில் நம்ம ஹைதராபாத் கண்டிப்பாக வின் பண்ணுங்க. அடுத்து ஆர்சிபி பஞ்சாப் மேட்ச்சில் நம்ம ஆர்சிபி கண்டிப்பாக வின் பண்ணுங்க. அடுத்து சென்னை ஜிடி மேட்ச்ல நம்ம சென்னை கண்டிப்பா வின் பண்ணுங்க. அடுத்து ஆர்சிபி டிசி மேட்ச்ல நம்ம ஆர்சிபி கண்டிப்பா வின் பண்ணுங்க. அடுத்து ஜிடி கொல்கத்தா மேட்ச்ல நம்ம ஜிடி கண்டிப்பா வின் பண்ணுங்க. அடுத்து டிசி லக்னோ மேட்ச்ல நம்ம டிசி கண்டிப்பா வின் பண்ணுங்க. அடுத்து ஆர்ஆர் கேகேஆர் மேட்ச்ல நம்ம ஆர்ஆர் கண்டிப்பா வின் பண்ணுங்க. அடுத்து எஸ்ஆர்ஹெச் ஜிடி மேட்ச்ல நம்ம ஜிடி கண்டிப்பா வின் பண்ணுங்க. அடுத்து மும்பை லக்னோ மேட்ச்ல நம்ம லக்னோ கண்டிப்பா வின் பண்ணுங்க. அடுத்து ஆர்சிபி நம்ம சென்னை மேட்ச்ல நம்ம ஆர்சிபி கண்டிப்பா வின் பண்ணுங்க. அடுத்து எஸ்ஆர்ஹெச் பஞ்சாப் மேட்ச்ல நம்ம பஞ்சாப் கண்டிப்பா வின் பண்ணுங்க. அடுத்து ஆர்ஆர் கொல்கத்தா மேட்ச்ல நம்ம ஆர்ஆர் கண்டிப்பா வின் பண்ணுங்க. இப்படி மட்டும் நடந்துச்சுனா பாயிண்ட் டேபிள்ல பாத்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் வந்து 14 மேட்ச் விளையாண்டு 12 மேட்ச் வின் பண்ணி 2 மேட்ச் லாஸ் ஆகி 24 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பாங்க. அடுத்து நம்ம சென்னை பார்த்தீங்கன்னா 14 மேட்ச் விளையாண்டு 8 மேட்ச் வின் பண்ணி 6 மேட்ச் லாஸ் ஆகி 16 பாயிண்ட்ல 2ஆம் இடத்துல இருப்பாங்க. அடுத்து நம்ம எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 14 மேட்ச் விளையாண்டு 7 மேட்ச் வின் பண்ணி 7 மேட்ச் லாஸ் ஆகி 14 பாயிண்ட்ல 3ஆம் இடத்துல இருப்பாங்க. நம்ம ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 14 மேட்ச் விளையாண்டு 7 மேட்ச் தோத்து 7 மேட்ச் வின் பண்ணி 14 பாயிண்ட்ல 4ஆம் இடத்துல இருப்பாங்க. இதுல நம்ம ஜிடியும் பார்த்தீங்கன்னா 14 மேட்ச் விளையாண்டு 7 மேட்ச் வின் பண்ணி 7 மேட்ச் லாஸ் ஆகி 14 பாயிண்ட்ல 5ஆம் இடத்துல இருப்பாங்க. இதுல நம்ம ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஏதாட்டும் ஒரு மேட்ச் இல்லைங்க ரன் ரேட்டில் வந்து அதிகமாக வின் பண்ணி 4ஆம் இடத்துல கண்டிப்பாக வந்துருவாங்க. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையும் ஆர்சிபியும் ஃபைனலுக்கு வர மாதிரி நான் கணக்கு பண்ணியிருக்கேங்க.